ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே என்டிபிசியோட சிபிடி 1 எக்ஸாம் வந்து நம்ம ஏப்ரல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க டெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ நீங்க டெஸ்ட் எடுத்தீங்கன்னா தான் எந்த லெவல்ல இருக்கீங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட வீக் ஏரியாஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ண முடியும், ஸ்ட்ராங் ஏரியாஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ண முடியும். ஏன்னா அப்படியே படிச்சுட்டே இருந்துட்டு எக்ஸாம் ஹால்ல போய் தான் நான் டெஸ்ட் அட்டன் பண்ணுவேன் அப்படிங்கும்போது உங்களால அந்த எக்ஸாம் ஹாலோட ப்ரெஷரா இருக்கட்டும், இல்ல அந்த கொஸ்டின்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஈஸியான கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணுமா, மாடரேட்டான கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணுமா, அங்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன் வந்துரும். ஸோ எந்த கொஸ்டினை எப்போ அட்டன் பண்ணணும், இருக்கக்கூடிய 1.5 மணி நேரத்துக்குள்ள எப்படி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே எப்போ தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்ல இருந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். டைரக்டா எக்ஸாம் ஹால்ல போய் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்டே நான் அட்டன் பண்ணுவேன் அப்படிங்கும்போது சோ அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிரும். ஓகேவா? சோ இதுக்காக தான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ரயில்வே என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ அந்த டெஸ்ட் பேட்ச்க்கு இன்னைக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். நீங்க இன்னைக்கு ரயில்வே என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சோ மற்ற நாட்கள்ல இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 599 இருக்கும். ஓகேவா? சோ நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருப்போம். எத்தனை டைம்னாலும் அந்த டெஸ்ட்டை வந்து நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டை வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியும் இருக்கும். ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 1.5 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கோரு பிளஸ் ரேங்க் வந்து பாத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷனை நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பாத்துக்கலாம். ஓகேவா? சோ கொடுத்திருக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கான பிளானும் உங்களுக்கு அதுல கொடுத்திருப்போம். சோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா டெய்லி வந்து சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே, ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் இல்லனா ஒரு 3 டேஸ் ஒன்ஸ் வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுங்க. ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்துட்டு அதை ஃபுல்லா உட்காந்து தரோவா அனலைஸ் பண்ணுங்க. அந்த டெஸ்ட்ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 மார்க்குக்கு நீங்க டெஸ்ட் எழுதுறீங்க, 100க்கு ஒரு 50 மார்க் உங்களுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பா அதுல 50 கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் இருந்திருக்கும். 50 கொஸ்டின்னா ஒரு 55 கொஸ்டின் கிட்ட உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டினா இருந்திருக்கும். ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக்கால ஒரு 5 கொஸ்டின் அங்கங்க மார்க் வந்து போயிருக்கும். அப்ப 50 கொஸ்டின் தெளிவா தெரிஞ்சிருக்கும். அந்த 50 கொஸ்டினை பாத்தீங்கன்னா நீங்க உட்கார்ந்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மெத்தட்ல சால்வ் பண்ணிருப்பீங்க. நம்ம சொல்யூஷன் பாத்தீங்கன்னா ஷார்ட்கட்டோட உங்களுக்கு கொடுத்திருப்போம். ஓகேவா? அப்ப அந்த ஷார்ட்கட்டை படிச்சுட்டு நீங்க அடுத்த டெஸ்ட் போடும்போது கண்டிப்பா அடுத்த டெஸ்ட்ல உங்களோட ஸ்கோர் ஒரு 55 வரும். அதுக்கு அடுத்த டெஸ்ட்ல அதே இது ஒரு கொஸ்டின் வந்து நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிருப்பீங்க. ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுருப்பீங்க. அப்ப அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்க கண்டுபிடிச்சு அடுத்த டெஸ்ட்ல அந்த மிஸ்டேக்க கரெக்ட் பண்ணிரலாம். இப்படி ஒவ்வொரு டெஸ்ட்லயும் என்னென்ன மிஸ்டேக் விடுறீங்களோ அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல வீக்கா இருக்கீங்களோ அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஃபைனலா எக்ஸாம் போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகிரலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச்ல டெய்லியுமே உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து கொடுத்துட்டே இருப்போம். ஓகே, சோ இதுல வந்து எத்தனை டைம்னாலும் நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா நீங்க டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அதுலயே நீங்க சொல்யூஷனும் பாத்துக்கலாம். ஓகே, சோ இன்னைக்கு நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அதே மாதிரி கரண்ட் அஃபேர். சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் வந்து ஒரு ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடிய டாபிக் தான். இவ்வளவுதான் டாபிக். மேக்ஸ்னா நம்பர் சிஸ்டம், நம்பர் சீரிஸ், அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கும், டைமண்ட் இருக்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், மென்சுரேஷன், இந்த மாதிரி இருக்கும். ரீசனிங்னா அனாலஜி, கோடிங், டிகோடிங். சோ இவ்வளவுதான் டாபிக். அதே ஜெனரல் அவேர்னஸ்ங்கும் போது பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய கடல். ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர், ஸ்டாட்டிக், ஜிகே, சயின்ஸ்னு இந்த மாதிரி எல்லாமே மிக்சடா இருக்கும். சோ இதெல்லாம் படிக்கும்போது அந்த 40 மார்க்ல வெயிட்டேஜ் வந்து யாருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சோ கரண்ட் அஃபேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் கண்டிப்பா கரண்ட் அஃபேர் கேட்டுருவான். கரண்ட் அஃபேர் படிக்கும் போது அதுக்கு கீழே இருக்க ஸ்டாட்டிக் ஜிகேயும் கவர் பண்ணீங்கன்னா இன்னொரு 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ணிடலாம். அப்ப அந்த 40ல 15ல இருந்து ஒரு 20 கொஸ்டின் வரைக்கும் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் பிளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கும். ஒரு 20 கொஸ்டின் இல்லனாலும் அட்லீஸ்ட் ஒரு 15 கொஸ்டின் அது கரண்ட் அஃபேர் பிளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே உங்களுக்கு கேட்பாங்க. அப்ப 40ல 15 மார்க்குக்கு நீங்க என்ன பண்ணணும், கரண்ட் அஃபேரை நல்லா தரவா படிக்கணும். கரண்ட் அஃபேர் பிளஸ் அதுக்கு கீழே இருக்க ஸ்டாட்டிக் ஜிகே. சோ இதுக்காக தான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேரை உங்களுக்கு ஒரு 10 பார்ட்டா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். சோ கரண்ட் அஃபேர் எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பெர்ஃபெக்ட்டா கொடுத்துட்டு அந்த கரண்ட் அஃபேருக்கு கீழே கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேயும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். சோ ஒரு கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வருது அப்படின்னா அந்த கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கு கீழே கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே இதுலயே கவர் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ இந்த கொஸ்டின்ஸ் மட்டுமே போதுமானது. கரண்ட் அஃபேருக்கு இதை தாண்டி வேற எதுவுமே படிக்க வேண்டாம். எல்லாமே கவர் பண்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்திருப்போம். கரண்ட் அஃபேர் பிளஸ் கரண்ட் அஃபேருக்கு கீழே கவர் ஆகக்கூடிய
ஸ்டாட்டிக் ஜிகேயும் அப்படியே உடனே படிக்கிற மாதிரி அதுலயே அப்படியே கொடுத்திருப்போம். ஒரு ஸ்டேட் வருதுன்னா அந்த ஸ்டேட்டுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாட்டிக் ஜிகேயும் இருக்கும். அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட், தெர்மல் பவர் பிளான்ட், நேஷனல் பார்க், டான்ஸ் அது மாதிரி எல்லாமே கவர் ஆகும். ஓகேவா? சோ அந்த கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸ் பாத்தீங்கன்னா 10 பார்ட் இருக்கும். உங்களுக்கு என்டிபிசிக்கு இந்த 10 பார்ட் மட்டும் நீங்க கவர் பண்ணாலே போதுமானது. பிளஸ் அது போக இப்போ அப்கமிங்ல 2025க்கான கரண்ட் அஃபேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேராவும் மந்த்லி கரண்ட் அஃபேராவும் கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து கொடுத்திருப்போம். சோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த 10 பார்ட்ட தரவா படிச்சுட்டு இந்த 2025 கரண்ட் அஃபேரை தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தனித்தனி பிடிஎஃபா கொடுத்திருப்போம். சோ இதையும் டெய்லி கரண்ட் அஃபேரா படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் பத்தி நீங்க பயப்படவே வேண்டாம். கண்டிப்பா அதெல்லாம் கேட்கக்கூடிய அந்த 10ல இருந்து 15 கொஸ்டினுக்கு உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. சோ நீங்க கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல இன்னைக்கு ஜாயின் பண்ணாலும் 399 பே பண்ணியே ஜாயின் பண்ணிக்கலாம். சோ லாஸ்ட் 1.5 இயரோட கரண்ட் அஃபேரை ஒரு 10 பார்ட் பிடிஎஃபா கொடுத்திருப்போம். பிளஸ் அது கூட 2025 ஜனவரியில இருந்து வரக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாமே உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேராவும் இருக்கும், மந்த்லி கரண்ட் அஃபேராவும் இதுல ப்ரொவைட் பண்ணிருப்போம். அந்த கரண்ட் அஃபேருக்கு கீழே கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேயும் உங்களுக்கு கொடுத்திருப்போம். கரண்ட் அஃபேரும் பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். சப்போஸ் நான் கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்கேன் மேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் சோ இன்னைக்கு இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? சோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்கன்னா ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. இல்ல கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் சிஏ அப்படின்னு மெசேஜ் அனுப்புங்க. இல்ல ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் அனுப்புங்க. இல்லனா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? சோ நீங்க மெசேஜ் அனுப்புனதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க 399 பே பண்ணிட்டீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்சோட அக்சஸ் கரண்ட் அஃபேரோட அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. சோ டோட்டலா 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு இந்த ஆஃபர்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ டெஸ்ட்டும் பாத்தீங்கன்னா நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணிக்கலாம். இப்ப ரீசெண்டா நாம கொடுத்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கொஸ்டினோட லெவல் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சோ லைவ் டெஸ்ட் பாத்தீங்கன்னா அது லைவ் டெஸ்ட்ங்கிறதுனால 3 டேஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஓகேவா? ஏன்னா அதுக்கப்புறம் அது ஓபன்ல இருக்காது. ஏன்னா 3 டேஸுக்குள்ள எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்றாங்களோ ஏன்னா இந்த டைம் ரொம்ப சூப்பர். சோ 1000 எய்ம் பண்ணோம். 826 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. சோ 826 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த லைவ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமுமே நம்ம கொடுக்கும் போது அதாவது 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம டெஸ்ட் கொடுக்குறோம். அந்த 2 வீக்ஸ் ஒன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த நேம் கரெக்டா வரும். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 40 ஸ்டூடெண்ட் 50 ரேங்க்குள்ள பார்த்தோம்னா ஒவ்வொரு வாரமுமே அந்த ரேங்க் தான் அப்படியே மாறி மாறி வரும். சோ நம்ம கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்தே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்கமிங்ல அட்டன் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களால வந்து இன்னும் பிக்கப் பண்ண முடியல, நான் நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் சோ இன்னைக்கு இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ என்டிபிசி டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் 399. உங்களுக்கு இதுல சிபிடி 1ஓட டெஸ்ட்டும் கவர் ஆகும், சிபிடி 2ஓட டெஸ்ட்டும் கவர் ஆகும். இதுல வந்து எக்ஸாம் போற வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டே இருப்போம். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. சோ குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 1ல இருந்து குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். சோ இப்போ நீங்க என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும். சோ இன்னைக்கு ஜாயின் பண்றீங்கன்னா 399 பே பண்ணி நீங்க என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. சோ டெஸ்ட் பேட்சோட கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ நீங்க எப்படி லைவ் டெஸ்ட்ல அட்டன் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். சோ டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க சைடுல பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் டைமர் வந்து ஓடிட்டு இருக்கும். சோ டைமர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 1.5 மணி நேரம் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னாலும் சரி, சப்மிட் கொடுக்கலனாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிரும். நீங்க எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க, அதுல எவ்வளவு கரெக்ட், எவ்வளவு தப்பு, ஒவ்வொரு கொஸ்டின்லயும் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க கூடிய எல்லாமே அப்படியே உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் உங்களோட ரேங்க்கும் நீங்க அதுலயே பாத்துக்கலாம். ஃபைனலா நீங்க என்ன பண்ணணும்னா வியூ சொல்யூஷன் இருக்கும். அந்த வியூ சொல்யூஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதுல சொல்யூஷன் வந்து பாத்துக்கலாம். பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு சொல்யூஷன் வந்து கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ இந்த சொல்யூஷனை நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து பாத்துக்கலாம். சப்போஸ் நீங்க இங்கிலீஷ்ல டெஸ்ட் அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஓபன் ஆகும். ஓகேவா? சோ ஓபன் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ் டெஸ்ட் அதே மாதிரி 1.5 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அதாவது ஆன்சர் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல சொல்யூஷன் எல்லாமே பாத்துக்கலாம். தமிழ்ல அட்டன் பண்ணீங்கன்னா தமிழ்ல, இங்கிலீஷ்லனா நீங்க இங்கிலீஷ்லயே சொல்யூஷன் வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? சோ எத்தனை டைம்னாலும் நீங்க வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சொல்யூஷன் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருப்போம். சோ நார்மல் மெத்தட்லயும் சொல்யூஷன்ல உங்களுக்கு கொடுத்திருப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ்லயும் உங்களுக்கு சொல்யூஷன் வந்து என்ன பண்ணிருப்போம், பெர்ஃபெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஓகே.
ஸோ சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்போம். அதே மாதிரி இப்போ டெய்லி ஈவினிங் பார்த்தீங்கன்னா 7:00 வந்து நாம ரயில்வே எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ நாம எப்படி அந்த டெஸ்ட் பேட்ச்ல கொஸ்டின்ஸ் எடுத்தோம்னா, இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச ஆர்ஆர்பியோட எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, ஏஎல்பி, ஆர்பிஎஃப், டெக்னீஷியன். ஸோ இதுல என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இப்போ ரயில்வேயோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதே பேட்டர்ன்ல தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச்ல கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? சோ டெஸ்ட் பேட்சுக்கு கொஸ்டின் ரெடி பண்றதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா தனி டீம். ஓகேவா? சோ அவங்க தான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நடந்து முடிஞ்ச எக்ஸாம் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்ல கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பழைய டெஸ்டும் இருக்கு, என்டிபிசிக்கான ஓல்டு டெஸ்டும் இருக்கு. அதுல வந்து ஒரு 6000 டெஸ்ட் கிட்ட இருக்கும். ஓகேவா? அது எல்லாமே பாத்தீங்கன்னா 2016ஓட கொஸ்டின்ஸ் அது எல்லாமே வச்சு அனலைஸ் பண்ணி கொடுத்தது. 2016ல உள்ள கொஸ்டின் பேப்பரை வச்சு லாஸ்டா எக்ஸாம் போனவங்களுக்காக ரெடி பண்ண டெஸ்ட். ஓகேவா? சோ எஸ்எஸ்சி, ரயில்வே எல்லாம் சேர்த்து. சோ அந்த டெஸ்ட் போக இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச எக்ஸாம பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா டெஸ்ட் பேட்சுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? சோ அதனால நான் டெஸ்ட் போட்டு பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்க டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஒரு 60 மார்க் 50 மார்க்குக்கு மேல எடுத்துட்டாலே கண்டிப்பா உங்களால சிபிடி 1 கிளியர் பண்ண முடியும். இவ்வளவுதான் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும் நான் சொல்ல வரல. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல 100க்கு ஒரு 50 தான் உங்களால எடுக்க முடியுது, 60 தான் எடுக்க முடியுதுன்னா ரிப்பீட்டடா டெஸ்ட் போட போட உங்களோட ஸ்கோர் வந்து ஒரு 70, 80 தொட ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் நீங்க 70, 80 எல்லாம் தொட ஆரம்பிச்சிட்டுன்னா நீங்க அந்த டாப்பருக்குள்ளேயே உள்ள வந்துடலாம். ஏன்னா ரியல் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட்ல இருந்து கொஞ்சம் மாடரேட்டா கேட்டிருப்போம். ஓகேவா? ரொம்பவும் ஈஸியாவும் இருக்காது டெஸ்ட் பேட்சோட கொஸ்டின்ஸ். அதே மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டாவும் கேட்டிருக்க மாட்டோம். அந்த எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்களோ அந்த 100 கொஸ்டின் பாத்தீங்கன்னா 100 கொஸ்டினும் கஷ்டமா இருக்காது, 100 கொஸ்டினும் உங்களுக்கு ஈஸியா இருக்காது, 100 கொஸ்டினும் மாடரேட்டா இருக்காது. அந்த 100 கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஈஸியான கொஸ்டினும் வச்சிருப்போம், மாடரேட்டான கொஸ்டினும் வச்சிருப்போம், டிஃபிகல்ட்டான கொஸ்டினும் வச்சிருப்போம். சோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன பண்ணணும்னா ஈஸியான கொஸ்டினா அட்டென்ட் பண்ணணும். ரியல் எக்ஸாம்லயும் அவங்க இதே மாதிரி தான் செட் பண்ணுவாங்க. ஈஸி கொஸ்டின், மாடரேட் கொஸ்டின், டிஃபிகல்ட் கொஸ்டின். நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எதனால கிளியர் பண்ண முடியாதுன்னா அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததும் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். அதை டிஃபிகல்ட்னு சொல்றதை விட டைம் கன்சியூமிங் கொஸ்டின்னு சொல்லலாம். ஏன்னா 1.5 மணி நேரத்துல எல்லாராலையும் 100 கொஸ்டின், அதாவது 100 கொஸ்டினை மட்டும் கையில கொடுத்துட்டு 1.5 மணி நேரம் டைம் இல்ல சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எல்லாராலையுமே 100 கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். படிச்சுட்டு போன எல்லாராலையும் 100 கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஆனா அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள யாரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்றாங்களோ அவங்க தான் செலக்ட் ஆகுறாங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல வராது. ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுக்க எடுக்க தான் அந்த ஸ்ட்ராட்டஜி வரும். அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஈஸி கொஸ்டின், மாடரேட் கொஸ்டின், டிஃபிகல்ட் கொஸ்டின். கொஸ்டினை பார்த்ததுமே இது ஈஸி தான், இது மாடரேட் தான், இது டிஃபிகல்ட் தான் சூஸ் பண்ணணும்னா அதுக்கு பிராக்டிஸ், நம்பர் ஆஃப் டைம் பிராக்டிஸ் இருக்கணும். எத்தனை டைம்னாலும் பிராக்டிஸ் பண்ணி கையில வச்சிருக்கணும். அத்தனை பிராக்டிஸ் இருந்தாதான் அந்த கொஸ்டினை பார்த்ததுமே ஓகே இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணா 30 செகண்ட்ல சால்வ் பண்ணிடலாம், இந்த கொஸ்டின் எடுத்தோம்னா கொஞ்சம் சுத்தி போற மாதிரி இருக்கும், சோ இதை லாஸ்டா பாத்துக்கலாம், அப்ப இந்த ஜெனரல் அவேர்னஸை நம்ம லாஸ்டா எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஐடியா, ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாமே தோணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட் போட்டு பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக தான் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? சோ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே? வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ இன்னைக்கு 1 டே மட்டும் தான் இந்த ஆஃபர். சோ டெஸ்ட் பேட்ச்லயும் சரி கரண்ட் அஃபேர்லயும் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 மட்டும் பே பண்ணுங்க. சோ பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து இமீடியட்டா அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் எல்லாமே போட ஆரம்பிச்சிடலாம். அது மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, எப்படி டெஸ்ட் போடணும்னு தெரியாம இருக்காங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆப்போட லிங்க், நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பரையும் ஷேர் பண்ணுங்க. ஓகே? சோ டெஸ்ட் போடுங்க. கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருந்தா கரண்ட் அஃபேர் படிங்க. கரண்ட் அஃபேருக்கு வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டாம். இது மட்டுமே படிச்சீங்கனாலே இதே கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு ரியல் எக்ஸாம்ல ரிப்பீட் ஆகும். ஏன்னா எல்லா மந்தையும் தரோவா தேடி அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர் ரெடி பண்ணிருக்கோம். சோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? சோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 5 ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இந்த ஆஃபர் இருக்கு. சோ அதனால இத்தனை மணிக்கு தான் 6 மணிக்கு க்ளோஸ் ஆகும் இல்ல 12 க்ளோஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. எப்போ 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்றாங்களோ அப்போ இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? சோ யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே? சோ திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.